வெல்கம் டு அர்ச்சனா ஆரோக்கியராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டை தோல் உரித்து அதை உரலில் ஒன்றும் பாதியமாக நச்சு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம மீன் நம்மளோட அன்றாட உணவில் வாரத்தில் 2 முறையாவது நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது அதில் இருக்கிற ஒமேகா 3 நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்களை நமக்கு கொடுக்குது. மீன் நம்ம அதிக அளவில் சாப்பிடும்போது நம்மளோட கண்ணுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளையெல்லாம் குறைக்கிறக்கூடிய மிக முக்கியமான சக்தி மீனுக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் மீன் குழம்புல மாங்காய் ஆட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் புளியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 3.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.